Yesterday we have seen verify Gauss divergence theorem over the rectangular parallelepiped bounded by the planes Z0, Z3, Y0, Y2, X0, the back surface, X1, this one. இப்போ X0, X1, Y0, Y2, Z0, Z3 னா the origin is at the corner. இதான் origin, இதான் X axis, இதான் Y axis, இதான் Z axis, இதுதான் Z0, இது Z3, இது Y0. ஏன்? இது Y axis ஓட beginningல இருக்கு, இது Y0. இந்த distance எவ்வளவு 2, அப்ப இது Y2. இப்போ இந்த பேக்ல இருக்கிற ஃபேஸ் அதாவது OCDG இதுல x axis ஓட beginningல x0 இந்த front surface you come your distance 1 here x is 1 so அப்புறம் ஒரு ப்ராப்ளம் சொன்னேன் x0 x1 அப்படினா இது x0 அது கியூப் x0 x1 y0 y1 z0 அப்படினா இது Z0 அப்ப இந்த distance 1 அப்ப Z is 1 Y0 இது Y0 இந்த distance 1 இப்ப அது Y is 1 X0 back face இது 1 இது X is 1 இப்ப இதுக்கும் origin is at the corner like this இப்ப நம்ம போட போற ப்ராப்ளம் very important problem இதுல this is the problem verify Gauss divergence theorem for f bar is equal to x square plus zg plus YZK over the cube length breadth heights same formed by the planes x is plus or minus 1 y is plus or z என்ன plus or இப்போ இந்த பிகினிங்லயே சில பேர் இந்த ஃபிகரை தப்பா போடுறாங்க அப்ப the whole problem போயிடும் இப்ப கிளியரா புரிஞ்சுக்கங்க ஒரு வாட்டி கண்டிப்பா போட்டு பாருங்க இப்ப now you see இந்த x is plus or minus 1 y is plus or minus 1 z is plus or minus 1 cube அப்படினா this is a cube இப்ப now x plus or minus 1 y plus or minus 1 z plus or minus 1 னா இந்த சென்டர் இருக்கு பாத்தீங்களா இந்த சென்டர் தான் இப்ப நம்ம ரூம் இருக்குன்னா இந்த ரூமோட சென்டர் தான் ஆரிஜின் இங்க ஆரிஜின் எங்க இருக்கு இப்ப now what you have to do இப்ப இந்த பாலோட சென்டர் இருக்கு பாருங்க இந்த சைடோட சென்டர் அது அதே போல இந்த சைடோட சென்டர் இப்ப now this is your positive y axis இதான் ஆரிஜின் இதுல இருந்து போறேன்னா இது பாசிட்டிவ் y axis இது நெகட்டிவ் y axis இப்போ இதுக்கு பர்பெண்டிகுலரா இப்படி போட முடியாது நம்மளால ஃபிகர்ங்கிறதுனால நான் என்ன பண்றேன் இது இப்படி போறேன் இது இப்படி போறேன் இது வந்து பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் நமக்கு இப்படி வரது பாத்தீங்களா பாசிட்டிவ் இதுக்கு பின்னாடி போறது நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்
இப்ப இத மேல போச்சுன்னா இது ரெண்டுத்துக்கு பர்பெண்டிகுலரா போடுது. It will go through the center of the roof. இது பாசிட்டிவ். இப்ப கீழே போனா அந்த பேஸ் ஃப்ளோர் இருக்கு இல்லையா, அதோட சென்டர் வழியா போகும். நெகட்டிவ் Z ஆக்சிஸ். இப்ப நான் இப்ப உங்களுக்கு புரியறதுக்காக இதை சட்டுன்னு காமிக்கிறேன். இங்க பாருங்க, இதான் சென்டர். இது வழியா ஒரு லைன் போடும், இது வழியா அப்படி போடும். இது வழியா போட்டீங்கன்னா இதான் y ஆக்சிஸ். y ஆக்சிஸ் பாசிட்டிவ் y ஆக்சிஸ், நெகட்டிவ் y ஆக்சிஸ். எங்க இருக்கு? இந்த சென்டர் வழி. அப்புறம் இப்படி வந்தீங்கன்னா இது பாசிட்டிவ் x ஆக்சிஸ், மேல போனா நெகட்டிவ் x ஆக்சிஸ். இப்ப இது ரெண்டுத்துக்கு பர்பெண்டிகுலரா வந்தீங்கன்னா இதான் மேல இருக்கு பாருங்க, இப்படி போ. இந்த சென்டர் வழியா இப்படி மேல போ. இது வந்து பாசிட்டிவ் z ஆக்சிஸ், கீழே போறது நெகட்டிவ் z ஆக்சிஸ். இப்படி போறது பாசிட்டிவ் y ஆக்சிஸ், இப்படி வர்றது நெகட்டிவ் y ஆக்சிஸ். இந்த சைடு முன்னாடி வர்றது பாசிட்டிவ் x ஆக்சிஸ், பின்னாடி போறது நெகட்டிவ் x ஆக்சிஸ். சோ இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, இது என்ன ஆரிஜின், இங்கேருந்து மேல ஒரு யூனிட் போகுது, இங்கேருந்து ஒரு யூனிட் மேல போனோம்னா அப்ப z is 1. இதான் இந்த பிளேன், இந்த மேல் பிளேன் இருக்கு பாத்தீங்களா, z is 1. இங்கேருந்து கீழே ஒரு யூனிட் போகுது, இது z is minus. இப்ப இது என்ன ஆக்சிஸ்? y ஆக்சிஸ். ஒரு யூனிட் போகும், இது y is 1. இது என்ன ஆக்சிஸ்? நெகட்டிவ் y ஆக்சிஸ். இங்கேருந்து ஒரு யூனிட் போங்க, இது y is minus. இங்கேருந்து மேல போறீங்கன்னா z is 1, z is minus. இப்ப பாருங்க, இந்த பேக் ஃபேஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த பேக் ஃபேஸ், இந்த பேக் ஃபேஸ் இது நெகட்டிவ் x ஆக்சிஸ்ல ஒரு யூனிட்ல இருக்கு. அப்போ பின்னாடி இருக்கிற பிளேன் என்னன்னா x minus 1. இப்ப x ஆக்சிஸ் எப்படி வருது? இப்படி வருது. இந்த plane, these are at a distance 1 unit. This plane is at a distance 1 unit on x axis. அப்ப அந்த front plane x1, back plane x minus 1. இது y is 1, இது y is minus 1. மேலே z1, கீழே z is minus. இப்ப நம்ம ரூம்ல உட்கார்ந்து சென்டர் ஆஃப் தி ரூம் இருக்கு பாத்தீங்களா, இதான் ஆரிஜின். இப்போ இப்படி போனா y ஆக்சிஸ் பாசிட்டிவ், அப்ப இந்த வால் will become y is 1. இப்படி போனீங்கன்னா இந்த வால் இருக்கு, இங்க y is minus 1. மேல போனீங்கன்னா மேல ரூஃப் இருக்கு பாத்தீங்களா, z1. கீழே போனா z ஃப்ளோர், z minus 1. இப்ப இந்த சைடு வந்தீங்கன்னா இது x ஆக்சிஸ், அந்த வால் இருக்கு பாத்தீங்களா x1. இந்த பின்னாடி இருக்கிற வால் x is minus. I hope you understand. இப்ப பாருங்க, இதுக்கெல்லாம் சும்மா நேம் கொடுத்துருவோம். இது A, B, C, D, E, F, G, H. இப்போ இது என்ன ஆக்சிஸ்? x ஆக்சிஸ். இதுல என்ன யூனிட் வெக்டார்? I. என்ன x ஆக்சிஸ் பாசிட்டிவ் I. இது என்ன ஆக்சிஸ்? y ஆக்சிஸ். What is unit vector? J. இது என்ன ஆக்சிஸ்? பாசிட்டிவ் z ஆக்சிஸ். இதுல என்ன யூனிட் வெக்டார்? k. இப்போ இந்த சர்ஃபேஸ் இதை S1 வச்சு பேஸ், இந்த டாப் S, இது S3, இது S4. இந்த பேக் ஃபேஸ் இருக்கு பாத்தீங்களா S5, ஃப்ரண்ட் ஃபேஸ் S6. சரியா? இப்ப you are asked to verify. இப்ப இதுதான் இந்த ப்ராப்ளத்திலே லைஃப், அதுக்கப்புறம் இதுல ஒண்ணு கிடையாது. இப்ப x plus or minus 1, y plus or minus 1, z plus or minus 1 அப்படி கொடுத்தனா the center is at origin. The center is the origin is at the center. You have to choose x axis here, y axis, negative y axis, positive x axis, negative y axis, positive z axis, negative. இப்ப now Gauss divergence theorem என்னன்னா, the surface integral f bar dot n ds, volume integral, divergence of f bar. இப்ப now you take first on S1,
இருக்கிறது போடலாம் ஆர் S1 S1ங்கிறது என்ன ABC இதுக்கு என்ன ஈக்குவேஷன் Z minus 1 இங்க பாருங்க Z கான்ஸ்டன்ட் Z minus 1 னா வாட் இஸ் எலிமெண்டல் ஏரியா அதர் டூ வேரியபிள் dx dy யூனிட் வெக்டார் இதுதான் கரெக்ட்டா சொல்றது நார்மல் வெக்டார் இப்போ இதுக்கு நார்மல் போட்டோம்னா நார்மல் உள்ள போகக்கூடாது நார்மல் must come outside இப்படி போடணும் நார்மல் இப்படி வெளியில போடணும் இப்போ இந்த நார்மல் இப்படி போகணும்னா இங்க பாருங்க z kங்கிறது இப்படி போகும் ஏன்னா k is on z axis k is going up this is going in the opposite direction அப்ப இது எவ்வளவு minus k சரியா so n is what minus k right now you take f bar dot n ds over s1 அப்ப f bar dot what is n minus ds என்ன dx over s இதற்கு பாருங்க இதான் f bar dot minus k அப்படி போட்டோம்னா I coefficient இங்க இல்ல I coefficient not there j coefficient not there இங்க k coefficient னா yz into minus 1 so f bar dot minus k எவ்வளவுனா yz into minus yz minus yz dx இப்ப இந்த dx dy இருந்ததுன்னா only xy எழுதணும் z இருக்கக்கூடாது what is z value minus 1 so minus y minus 1 dx இப்ப பாருங்க limit for x என்ன சார் அப்படினா x changes from minus 1 to plus 1 y changes from minus 1 to plus 1 z changes from minus 1 அதனால கண்ண மூடி லிமிட் போடலாம் x க்கு என்ன லிமிட் minus 1 y க்கு என்ன லிமிட் இந்த minus minus y னா plus y இது பாருங்க ப்ராடக்ட்டா இருக்கு y dy dx லிமிட்ஸ் கான்ஸ்டன்ட் செப்பரேட் minus 1 to 1 dx dx க்கு minus 1 இது y dy இப்போ இந்த dx இன்டகிரேட் பண்ணா x minus 1 to 1 dy இன்டகிரேட் பண்ணா y ஸ்கொயர் minus 1 to 1 இது என்ன வரும் 1 minus minus 1 இது அப்பர் லிமிட் போட்டா 1/2 லோயர் லிமிட்டுக்கு minus 1 whole square நாலும் 1/2 what is 1/2 minus 1/2 0 இது 2 into 0 so on s1 it becomes what 0 இப்போ ஒன்னு ஞாபகம் வச்சுங்க இந்த y dy ங்கிறது y ங்கிறது என்ன பவர் 1 இது y க்கு பதிலா minus y போட்டா மைனஸ் வந்துரும் அப்ப இது ஆட் ஃபங்க்ஷன் லிமிட் என்ன minus 1 to plus 1 minus 1 to plus 1 ஆட் என்ன வரும் 0 அப்படினா இப்ப டைரக்ட்டா இங்கே நீங்க 0 போடுறோம் 0 into this 0 போடுறோம் சோ இது திருப்பி வரும் அதனால ஞாபகம் வச்சுங்க 0 இப்போ over s1 what is the value 0 now we will do over s2 s2 ங்கிறது எந்த சர்ஃபேஸ் இது டாப் EFGH இதுக்கு என்ன ஈக்குவேஷன் z1 இப்ப பாருங்க z1 னா வாட் இஸ் எலிமெண்டல் ஏரியா அதர் டு வேரியபிள் dx dy இதுக்கு வாட் இஸ் நார்மல் வெக்டார்னா அந்த நார்மல் போட்டோம்னா வெளியில போணும் அப்படினா நார்மல் இப்ப ஏன் k ன்னு போடுறேன்னா இங்க பாருங்க k ங்கிறது தான் this is the direction of k in the direction what same அதனால k n is k இப்ப now you take f bar dot n over s2 அப்ப f bar dot what is n plus k what is ds dx dy இப்ப f bar dot k போட்டோம்னா இங்க plus k அப்ப f bar dot k போட்டோம்னா I coefficient not there 0 j coefficient not there k coefficient y is into 1 y is so this is y is f bar dot k what y is dx dy
இப்ப z இருக்கக்கூடாது. dx dy னா dx dy னா z இருக்கக்கூடாது. what is z value? 1. z value 1. அப்ப x க்கு என்ன லிமிட்? -1. y க்கு என்ன லிமிட்? -1. இப்ப ரெண்டா பிரிங்க. dx -1 dy y dy -1. அப்போ இந்த y dy -1 என்ன ஆகும்? 0. இது எவ்வளவு வந்தது? 2. 2 into 0. Again this will become 0. So over S2. This becomes what? Right. Now we will do S3. இப்ப S3 ங்கிறது இந்த phase. So S3 is ABGH. இதுக்கு என்ன ஈக்குவேஷன்? இது ஆரிஜின் பாசிட்டிவ் y ஆக்சிஸ், நெகட்டிவ் y ஆக்சிஸ். இதுல ஒரு யூனிட் வரலங்க. நெகட்டிவ் y ஆக்சிஸ்ல 1 யூனிட்னா y -1. அதான் y is. y -1 னா வாட் இஸ் எலிமெண்டல் ஏரியா? அதர் டூ வேரியபிள் dx ds. இப்போ இந்த நார்மல் வெக்டார் தான் கரெக்ட்டா சொல்றோம். n இந்த ஃபேஸ்க்கு நார்மல் போட்டோம்னா the normal must go like this. இப்படி போணும். அப்பதான் வெளியில போகும். இப்போ இங்க பாருங்க j எப்படி போகுது? இப்படி போகுது. ஏன்னா இது பாசிட்டிவ் x. அப்ப j is like this. இது j like this. இது எப்படி இருக்கு? ஆப்போசிட் டைரக்ஷன். அப்ப இதுவும் ஆப்போசிட். அப்படினா இது மைனஸ். இந்த நார்மல் வெக்டார் போடுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். -3. இப்ப now you take f bar dot m ds over s3. f bar dot n எவ்வளவு? -3. ds dx over x dot minus j. இதான் சார் f bar. dot minus j னா j coefficient, I coefficient கிடையாது 0. z k coefficient not there. j coefficient na z into -1. So f bar dot minus j எவ்வளவுனா இங்க z இங்க minus, அப்ப minus. So this is minus z dx. இங்க பாருங்க dx dz z இருக்கு, no problem. x க்கு என்ன லிமிட்? -1. z க்கு என்ன லிமிட்? -1. ஏன்? z changes from -1 to +1. இப்போ இத இந்த மைனஸ் தனியா விட்டுடுங்க. dx z dz. இப்போ பாருங்க zங்கிறது பவர் 1 ஆட் ஃபங்க்ஷன். அப்ப இந்த இன்டெகிரல் will become what? 0. இத இன்டகிரேட் பண்ணீங்கன்னா ஒரு 2 வரும். ஏன்னா x ன்னு வரும். -1 இது +1 -1 னா 2. இது 0 ஆயிடுச்சு. So over S3 also. இப்போ now we will do S4. S4 is the case. S4 S4 என்ன phase? இந்த phase CDEF. இந்த phase என்ன? CDEF. இந்த phase என்ன சார் ஈக்குவேஷன்? அது பாசிட்டிவ் y ஆக்சிஸ்ல ஒரு யூனிட்ல இருக்கு. y is 1. y 1ங்கிறதுனால வாட் இஸ் எலிமெண்டல் ஏரியா? dx dx. இதுக்கு அவுட்வர்ட் டிரா நார்மல் போட்டோம்னா, இதுக்கு நார்மல் போட்டோம்னா அந்த நார்மல் மஸ்ட் கோ வெளியில போகணும். இப்போ பாருங்க j இப்படி, இதுவும் சேம் டைரக்ஷன், இதுவும் சேம் டைரக்ஷன். அப்போ so this is j, n is j. இப்போ now you take f bar dot n ds over s. f bar dot n, f bar dot j, ds என்ன? dx. f bar dot j ன்னு வச்சுங்க, இது dot j. அப்ப f bar dot j னா
J coefficient multiply plus Z. Z into 1 Z. So this is இப்போ பாருங்க z dx dz z no problem. x க்கு என்ன லிமிட் மைனஸ், z க்கு என்ன லிமிட் மைனஸ். இப்போ ரெண்டாவது பிரிச்சுக்கு என்ன dx minus 1 z dz minus. இப்போ இந்த ஆட் ஃபங்க்ஷன் இல்லனா இன்டகிரேட் பண்ணுங்க z ஸ்கொயர் பை 2 இத இன்டகிரேட் பண்ணா x minus 1 to இது z ஸ்கொயர் minus 1 to இது என்ன வரும் 1 minus அப்ப 2 இது என்ன வரும் அப்பர் லிமிட் போட்டா 1 by 2 லோயர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் போட்டா minus 1 whole square 1 by 2 அப்ப இது 0 into 2 what அப்ப over s4 also that integral. Now இந்த ரெண்டு ஃபேஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப கீழ் முடிஞ்சிருச்சு s1, மேல் முடிஞ்சிருச்சு s2, இந்த சைடு முடிஞ்சிருச்சு s3, இது முடிஞ்சது s4, பேக் இருக்கு பாத்தீங்களா அதான் s5. அந்த பேக் சர்ஃபேஸ்ங்கிறது வாட் இஸ் பேக் சர்ஃபேஸ் பின்னாடி ADEH ரைட். இது என்ன ஆக்சிஸ் நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். அதுல ஒரு யூனிட் இந்த நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்னா இப்படி இருக்குதா ஆரிஜின் நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் ஒரு யூனிட் இங்க வந்து இந்த வால் மாதிரி இது என்ன x is minus 1 அதான் பேக் ஃபேஸ். x minus 1 னா what is elemental area dy dx other two variable dy dx. இப்போ இதுக்கு நார்மல் தான் கரெக்ட்டா சொல்றோம். இந்த பேக் ஃபேஸ்க்கு நார்மல் போட்டோம்னா இப்படி போகும். பேக் ஃபேஸோட நார்மல் இது ஆரிஜின், இது x ஆக்சிஸ், இது நெகட்டிவ் x ஆக்சிஸ். இதுக்கு நார்மல் போட்டா இப்படி போகும். இதுக்கு நார்மல் போட்டீங்கன்னா இந்த பேக் ஃபேஸ்க்கு நார்மல் போட்டா இப்படி போகும். அது என்ன ஐக்கு ஆப்போசிட்ல போகும். அதனால மைனஸ் ஐ மைனஸ் ஐ. ஏன்னா அந்த பேக் ஃபேஸோட நார்மல் will go like this. அதாவது ஆப்போசிட் டு ஐ மைனஸ் ஐ. இப்போ now you take over s5 f bar dot n ds that is equal to f bar dot இதெல்லாம் மைனஸ் ஐ ds என்ன dy dy dz right. f bar dot minus I f bar dot minus I அப்படின்னா f bar dot I coefficient இங்க -1 into x square minus x jk எல்லாம் கிடையாது அதனால minus x dy dx over s2. இங்க பாருங்க dy dz ன்றதுனா x இருக்க கூடாது. dy dz னா y z தான் இருக்கும். x இருக்க கூடாது. x க்கு என்ன வேல்யூ -1. x க்கு -1 போட்டா -1 whole square 1. அப்போ it will become minus x க்கு எவ்வளவு போட்டா -1 whole square 1. அப்போ minus dy dz. இப்போ பாருங்க y க்கு என்ன லிமிட் -1. z க்கு என்ன லிமிட் -1. இந்த -1 வெளியில விட்டுருது. dy -1 dz இப்போ இது மைனஸ் y -1 z minus இது 1 minus 1 அப்போ இது ஒரு 2 இது ஒரு 2 2 to 4 into minus so over s5 is what இப்போ last phase s6 எது s6 the front phase so s6 is என்ன the front phase எப்படி நேம் எழுதலாம் BCFG. இந்த front phase க்கு என்ன சார் ஈக்குவேஷன்னா இது பாருங்க x axis
இதுல எத்தனை யூனிட் வந்திருக்கும்? ஒரு யூனிட். அப்ப இது x is 1. இந்த front face என்ன? x. x 1 னா what is elemental area? Other two way. What is n? இங்க பாருங்க, இந்த front face க்கு x axis இப்படி வருது. So if you draw normal, the front face க்கு normal போட்டோம்னா the front face ஓட normal is along with which axis? Positive axis. அப்ப I. இந்த face க்கு the normal will be along what? I. So you take over S6. F bar dot I. N is I. ds is dy ds. F bar dot I போட்டோம்னா இங்க F bar dot I அப்ப x square into 1 plus x square dy ds over S6 over S6. But x இருக்கக்கூடாது. dy ds என்ன x இருக்கக்கூடாது. x க்கு என்ன வேல்யூ 1. அப்ப 1 ஸ்கொயர் எவ்வளவு? 1. இப்ப இந்த 1 ஸ்கொயர் is 1. இப்ப பாருங்க இந்த 1 dy ds என்ன? dy dz. இத நம்ம என்ன எழுதலாம்? dy dz minus 1 to 1 minus. அப்ப இந்த மைனஸ் கிட்ட இதை இன்டகிரேட் பண்ணா y, இதை இன்டகிரேட் பண்ணா z. அப்பர் லிமிட் லோயர் லிமிட் சப்ஸ்டிட்யூட் பண்ணா இது ஒரு 2, இது ஒரு 2. 2 into 2 what? 4. So over S6 is 4. இப்போ நீங்க இந்த சர்ஃபேஸ் இன்டகிரல் எடுத்துட்டீங்கன்னா 6 சர்ஃபேஸ் போட்டாச்சு. பேஸ், டாப், this side, that side, back side, front side. இப்போ இந்த சர்ஃபேஸ் இன்டகிரல் f bar dot n ds over s அப்படினா நம்ம என்ன பண்ணலாம்? over s1 over s2 over s3 over s4 over s5 over s. இதுல இந்த ஃபர்ஸ்ட் 4 0, s1 0, s2 0, s3 ல 0, s4 ல 0. அப்ப 4 0 வேஸ்ட். S5 எவ்வளவுனா -4. S5 வந்து minus. S6 4. அப்ப -4 plus 4 what? 0. So the surface integral becomes what? 0. So in the surface integral என்ன value? 0. The surface integral 0. இப்போ we will find the volume integral. இந்த volume integral க்கு so the value of the surface integral 0. Volume integral க்கு what we want? Divergence of f bar. இப்போ நீங்க divergence of f bar போட்டோம்னா என்ன ஃபார்முலா? f1 with respect to x, f2 with respect to y, f3 with respect to x. அப்ப f1 னா இதுதான் I coefficient with respect to x. With respect to x போட்டோம்னா எவ்வளவு? 2x. j coefficient with respect to y னா z constant 0. k coefficient இதான் f3. இத with respect to z போட்டோம்னா y. What do you get? 2x plus. So divergence of f bar is 2x plus 1. Now you see the divergence of f bar over dv. The divergence of f bar is what? 2x plus 1. The dv க்கு பதிலா இதான் divergence of dv க்கு பதிலா நம்ம என்ன பண்ணலாம்? dz dy dx. z க்கு என்ன லிமிட்? -1 to 1. y க்கு லிமிட் -1. x க்கு லிமிட் -1. இப்ப பாருங்க, first we have to integrate with respect to z. அப்ப இது constant. அப்ப என்ன வரும்? -1 to 1 -1 to 1 with respect to z இது constant. இத விட dz integrate பண்ணா z என்ன லிமிட்? -1 -1 to 1 2x plus y.
upper limit what are 1, lower limit minus 1 minus dy dx. The minus 1 minus 1 minus 1 plus 1 2 அதை வெளியில் எடுத்துருவோம். 2 எழுதுதா minus 1 to 1 minus 1 to 1 2x plus y dy dx. If now first you have to integrate with respect to what? This you have to integrate with respect to y. Upper 2 into with respect to y what is the constant 2xy 2x into y integrate பண்ணா y dx. If now you see this is upper limit la y1 அப்ப இது 2x y1 போட்டா 1/2 lower limit போடுறது ஒரு மைனஸ் y க்கு -1 போட்டா -2x lower limit க்கு மைனஸ் bracket போடு y -1 -1 whole square na 1 over dx. இப்போ what will happen? இது 2x plus half இது sin expand பண்ணீங்கன்னா plus 2x minus half அப்ப இந்த plus half இந்த minus half cancel minus 1 to 1 2x plus 2x 4x 2 into 4 8 x integrate பண்ணா x square upper limit போட்டா 1 minus minus 1 whole square தான். So பாருங்க இந்த integral what? 0. already நம்ம surface integral என்ன போட்டோம் 0. So இந்த surface integral f bar dot n ds இதுவும் 0. volume integral divergence of f bar d அதுவும் 0. அப்ப these two are same. So divergence theorem is verified. The problem in this problem please remember when the planes are axis plus 1 x minus 1 y plus 1 y minus 1 z minus 1 z plus 1 are center of the, center is at the center is at center origin is at the center. If this is what you have to do. Suppose they give x is plus or minus 1 இது plus 1 minus 1 பின்னாடி y plus or minus 2 na இது plus 2 y plus 2 இது y minus 2 z plus or minus 3 னு கொடுத்தானா இது 3 இது z plus 3 z minus எப்படி போடணும். Now this is 2 mark question, very very important. The 2 mark questions extremely important. The first problem, if S is a closed surface, S is a closed surface enclosing a volume V and F bar is AXI BYJ CZK, then prove that surface integral f bar dot ds bar over s is equal to a plus b plus c into ரொம்ப famous problem. S is a closed surface, some surface, ஏதோ ஒரு surface, இது closed surface, இது sphere இல்லை, anything it can be. S is closed surface, volume is what? V. Now he wants f bar dot ds bar. இந்த f bar dot ds bar, I told you ds bar na n ds. The ds bar is the vector area. That is the area இதோட magnitude ds into unit vector. If this is f bar
dot n ds over. இப்போ இதுல காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம் சொல்லலைன்னா கூட this is a closed surface enclosing some volume f bar dot ds bar na surface integral. So closed surface na change it to volume integral. What is volume integral? This surface integral ida Gauss divergence theorem. This surface integral f bar dot n ds over s is divergence of f bar dv over r. ida divergence theorem. Ipo divergence of f bar kandupidichomna, what is divergence of f bar? f1 with respect to x, f2 with respect to y, f3 with respect to z. f1 na idu I oda coefficient na f1, idu with respect to x podamna ax with respect to x na e, dy with f2 na j coefficient, idu with respect to y poda b, f3 na cz, idu with respect to z poda c. So idu constant type triple integral a plus b plus c. இந்த a plus b plus c constant அத வெளியில எடுத்து இந்த triple integral dv function வந்து 1 அப்படினா triple integral dv னா வால்யூம் a plus b plus c into what? What is volume in this problem given? Volume is v. Above a plus b plus c into what? Remember, this integral is equal to how much? A plus b. This is a problem. Now, another problem, if S is the closed surface, this is the problem over. Another problem, SC is the closed surface of a sphere. Of the sphere, x square plus y square plus z square is equal to s. S is the closed surface of the sphere, x square plus y square plus z square is equal to a square. Then evaluate surface integral xi plus 2yj plus 3zk dot ds over s. If in the problem what is given, SC is the closed surface of the sphere. It is sphere. X square plus y square plus z square is equal to a square and sphere. What is the center of the sphere? Origin. What is the radius of the sphere? A. Is the closed surface of the sphere. But now they want you this integral. This is a vector. அதனால நம்ம இத என்ன பண்ணலாம், இத f bar னு வெச்சு. This you take it as what? F bar. The f bar is what? xi plus 2yj plus 3z. So this integral now becomes, this integral என்னாச்சு? Surface integral. இதுக்கு பதிலா நான் என்ன போடுறேன்? f bar dot over x. இந்த f bar dot ds bar ங்கிறது இந்த ds bar what? m ds over x. இப்போ இது closed surface, அதனால I can use divergence theorem. Divergence of f bar dv over r. What is divergence of f bar? Divergence of f bar is f1 with respect to x, f2 with respect to y, f3 with respect to z. f1 na x with respect to x போட்டோம்னா x with respect to x1. f2 na j coefficient 2y with respect to y போட்டோம்னா 2. f3 na 3z with respect to z போட்டோம்னா 3. Totally this is 6. So triple integral இது எவ்வளவு? 6d. இப்போ இந்த 6 வெளியில எடுத்தோம்னா triple integral dv over v.
இது வால்யூம். Triple integral of dV का volume. What is the volume of bounded by this surface? The sphere volume. Sphere உங்களுக்கு என்ன தெரியும் volume? 4 by 3 pi r3. 4 by 3 pi r3. R is radius. இங்க என்ன radius? A. 4 by 3 pi r3 ना A. 6 into 4 24 by 3 ना 8. இதான் இப்போ the last problem. If S is the closed surface of a unit sphere, இது மூணாவது problem. S is the closed surface of a unit sphere. Unit sphere. Evaluate surface del r square dot ds bar del r square. S is the closed surface of a unit sphere. Unit sphere is sphere radius 1 unit. இப்போ இந்த sphere ஓட radius எவ்வளவு? 1 unit. ஏன்னா unit sphere radius is 1. இப்போ இந்த del r square ds bar. இப்போ இது famous formula. Already we know del f of r is what? F dash of r unit. Del f of r f dash of r unit. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. முன்னாடியே போட்டோம். del r square னா இதோட டெரிவேட்டிவ். f of r க்கு பதிலா r square. f of r னா f dash of r r. இதோட டெரிவேட்டிவ் என்ன? 2r r square டெரிவேட்டிவ் 2r r யூனிட். நம்ம இந்த r யூனிட் வெக்டார் என்ன எழுதலாம்? r bar by r. ஏன்னா யூனிட் வெக்டார் வெக்டார் டிவைடட் பை மாடுலஸ். மாடுலஸ் ஆஃப் r வெக்டார். அப்ப r cancels. What is coming? 2r. So del r square is nothing but 2r vector. இந்த del r square இந்த ds bar over. இப்போ இந்த 2 வெளியில எடுத்துடலாம். 2 வெளியில எடுத்துட்டா r vector dot இந்த ds bar நம்ம என்ன எழுதலாம்? m ds over s. What is s? Closed surface. இப்போ நம்ம surface integralக்கு என்ன ஃபார்ம்? f bar dot m ds. அப்ப இந்த f bar க்கு பதிலா இங்க என்ன இருக்கு? r. சோ இது f bar dot m ds. f bar க்கு பதிலா r. இப்போ இந்த surface integral f bar dot m ds volume integral பண்ணா divergence of f bar dv over the bar. What is f bar? R vector. Divergence of r bar. Famous formula. Divergence of r bar is 3. Curl of r vector is 0 vector. இது எப்ப கேட்டாலும் சொல்லணும். Divergence of r vector 3. எப்படி சார் அப்படின்னா what is r vector? xi plus yj plus. இதுக்கு divergence of r vector என்ன பண்ணணும்? இது r vector. I coefficient with respect to x. அப்ப x with respect to x1. J coefficient with respect to y1. இது dou f3 by dou z na z with respect to z1. How much? 3. So divergence of r bar is 3. இப்போ இந்த 3 வெளியில எடுத்துட்டோம்னா 6. 6 into what is triple integral dv? Volume. இங்க என்ன வால்யூம்? ஸ்பியர். What is the radius? 1 unit. 4 by 3 pi radius எவ்வளவு? 1 cube. 1 cube na 1 leave it. 24 by 3 8 pi. Oh. This finishes divergence theorem.